மகாலட்சுமி அமர்ந்த நிலையில் உள்ள படம், விக்கிரகம் ஆகியவற்றையே வீட்டில் வைக்க வேண்டும். வீட்டு பூஜையில் கற்பூர தீபம் தானே குளிர்ந்து விடுவதுதான் நல்லது, நாம் அணைக்க கூடாது. திருக்கோவிலின் பிரதான வாசல் வழியேதான் கோயிலுக்குள் செல்ல வேண்டும். அர்ச்சனை பொருட்களை இடது கையால் எடுத்துச் செல்லக்கூடாது. கோவிலில் இருந்து வீட்டிற்கு வந்ததும் சிறிது நேரம் கழித்து கை, கால்கள் கழுவலாம், ஆனால் குளிக்கக்கூடாது. எலுமிச்சம் பழ தீபம் விளக்கை கோயிலில் மட்டுமே ஏற்ற வேண்டும், வீடுகளில் ஏற்றக்கூடாது. சுவாமிக்கு எடுக்கும் ஆரத்தியில் சுண்ணாம்பு சேர்க்கக்கூடாது, மனிதர்களுக்கு எடுக்கும்போது சுண்ணாம்பு சேர்க்கலாம். சனி பகவானுக்கு வீட்டில் எள் விளக்கு ஏற்றக்கூடாது. இறைவன் சந்நிதி போன்ற தெய்வீக அலை உள்ள இடத்தில் யோசித்தால் நல்ல முடிவு கிடைக்கும். நல்ல காரியங்கள் பற்றி பேசும்போது எள் அல்லது எண்ணெய் பற்றி பேசக்கூடாது, பேசினால் சுபம் தடைபடும். திருப்பதி, திருத்தணி, பழனி, திருச்செந்தூர் போன்ற கோவில் ஸ்தலத்திற்கு சென்றால் அங்கிருந்து நேராக அவரவர் வீட்டிற்குத்தான் செல்ல வேண்டும். கோயில் மூடியிருக்கும் போதும், திருமஞ்சன பூஜையின் போதும், திரையிட்டிருக்கும் போதும் வழிபடக்கூடாது. குங்குமத்தை வலது கை மோதிர விரலில் இட்டுக்கொள்வதே நல்லது. விக்கிரகத்திற்கு தீபாராதனை நடக்கும்போது கண்களை மூடிக்கொண்டு வணங்கக்கூடாது. பெண்கள் மாத விலக்கின் போது எக்காரணம் கொண்டும் பூ வைத்துக் கொள்ளக்கூடாது. செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை பகல், வெள்ளிக்கிழமை குத்து விளக்கை துலக்கக்கூடாது. இறந்த முன்னோர்களின் படங்களை அவர்கள் தெய்வமாகி விட்டிருந்தாலும் சாமி படங்களுடன் வைத்து வணங்குதல் கூடாது. தனியாக வீட்டில் வேறொரு இடத்தில் வைத்து வணங்கலாம். பூஜை அறையில் தெய்வங்களை வடக்கு பார்த்து வைக்க கூடாது. புல்லாங்குழல் ஊதும் தனி கிருஷ்ணன் படம், விக்கிரகம், காலண்டர் ஆகியவற்றை வீட்டில் வைக்க கூடாது. பசுக்களோடு உள்ள மற்றும் ராதையுடன் கூடிய புல்லாங்குழல் ஊதும் கிருஷ்ணன் படத்தை வீட்டில் வைத்துக் கொள்ளலாம். கர்ப்பிணி பெண்களோ அல்லது அவர் கணவரோ சிதறு தேங்காய் உடைக்க கூடாது. அடுக்கு அரளி, செம்பருத்தி பூக்களை கொண்டு பூஜை செய்வதினால் ஞானம் பெருகும், தொழில் விருத்தியடையும். ஒரு பெண் கர்ப்பமான 7வது மாதத்திலிருந்து அவள் குழந்தை பெற்ற 30வது நாள் வரை அவளது ஜாதகத்தை பார்த்து பலன் சொல்லுதல் கூடாது. அன்னாச்சி பழம் ஓவியத்தை உங்கள் வீட்டில் சுவற்றிலோ அல்லது தொழிலகங்களின் முன்புற அறைகளிலோ வரைந்து வைத்தால் அதிர்ஷ்டம் தேடி வரும். முறைப்படி மந்திரங்கள் ஓதி பிறர் மீது ஏவப்பட்ட செய்வினைக்கு 1008 நாட்கள் மட்டுமே சக்தி உண்டு. அதன் பிறகு அது செய்தவனையே திருப்பி தாக்கும். தான் செய்த வவினையை தாமே அனுபவிப்பார். தன்னை பற்றி பிறரிடம் சொல்வதன் மூலம் குறைந்துவிடும் விஷயங்கள் 2. அவை பாவமும் புண்ணியமும். நாம் செய்யும் பாவங்களை நாமே பிறரிடம் கூறும்போது அதுவும் குறைந்து கொண்டே வரும். சிங்கம், புலி, கரடி ஆகிய கொடிய மிருகங்களின் பொம்மைகளை உங்களுடைய வீடுகளில் வைப்பதின் மூலம் எதிரிகளின் தொல்லை அடங்கும். இரவில் விளக்கு வைத்த பிறகு பெண்கள் தலைவாறுவது, பேன் பார்ப்பது, காய்கறிகளை நறுக்குவது, குப்பைகளை பெருக்கி வெளியில் கொட்டுவது கூடாது. காலையில் தூங்கி எழுந்ததும் கோயில், கோபுரங்கள், சுவாமி படங்கள், கடல், சூரியன், விளக்கு, தங்கம், வலது உள்ளங்கை ஆகியவற்றை பார்ப்பது நல்லது. ஆண்கள் விளக்கை ஏற்றவும் கூடாது, விளக்கை அணைக்கவும் கூடாது. ஆலயங்களில் ஆண்கள் விளக்கேற்றலாம்.